மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். செய்தியை வழங்குவோர் எல்இடி மாரியப்பன், கிருஷ்ணமூர்த்தி, முத்துமாரி மற்றும் சரவண சீனிவாசன். Meeting called order. First, Rotary prayer by our retiring Muthumari. Muthumari. Rotary prayer. We implore the Lord, they guide on in this make us the working in this matter, switching the faith and touching the again. Thank you. Thank you, அண்ணன் முத்துமாரி அவர்களுக்கு. அடுத்ததாக அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் four-way test. The four-way test of the things we think, say or do. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendships? Will it be beneficial to all concerned? மெம்பர் ரோட்டரி எல்இடி மாரியப்பன் அவர்கள் வரவேற்பு ஆற்றுவார். வணக்கம். இங்கே வந்திருக்கும் ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை மெம்பர் ரோட்டரியின் எங்களுடைய தலைவர், இளம் தலைவர் சாமுவல் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் ரோட்டரி மெம்பர் முத்துமாரி அவர்களுக்கும் மற்றும் எங்கள் ரோட்டரி கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் ரோட்டரி கிளப் வாட்டர் சரவணன் அவர்களுக்கும் இந்த விழாவை நல்ல சிறப்பாக ஏற்பாடு கொடுத்த ரேஸ்டு அண்ணன் டேவிட் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடன் பணியாற்றும் எப்பொழுதும் எங்களுடைய தொலைநோக்கு பார்வையற்கு வழிநடத்தும் எங்கள் அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். நன்றி. வாழ்த்துறை அண்ணன் டேவிட் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய பேட்டை நரிக்குறவர் காலனிக்கு பல்வேறு மாணவ மாணவிகளுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக இன்று நம்முடைய பகுதிக்கு வந்திருக்கிற ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை அண்ணன் சாமுவேல் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டையின் செயலாளர் பொறுப்பு அன்பு அண்ணன் முத்துமாரி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக எல்இடி மாரியப்பண்ணன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக அன்பண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக வந்திருக்கிற சரவணன் அண்ணன் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக பப்ளிக் இமேஜ் ராமலிங்கம் சார் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக வந்திருக்கிற ராஜு அண்ணன் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய முகநூல் நண்பர்கள் குழு ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் ஏழை எளிய மக்களுக்காக நம்முடைய முகநூல் நண்பர்கள் குழுவில் உள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் நண்பர்களுடன் இணைந்து இந்த மாதிரி சேவை பணிகளை தொடர்ந்து நாங்கள் அனைவரும் செய்து வருகிறோம். குறிப்பாக நம்முடைய நரிக்குறவர் காலனி பகுதிக்கு எனக்கு எப்படி முதல் வந்தேன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விக்ரமண்ணன் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு, அப்போ மூலம் அவங்களோட இருந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சேன். அந்த சம்பவ இடத்துல இருந்து நம்முடைய எம்எல்ஏ அவர்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என அவரோட உதவிகள் கேட்டு அன்று முதல் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நான் முதல்ல விக்ரமண்ணனை பார்த்து, அடுத்ததாக இவங்களோட பார்த்து அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்களுடைய வாழ்வியல் முறைகள், நிறைய பேர் கஷ்டப்படுறது, வீடு இல்லாமல் தார்பாயில் இருக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட 3 வருஷமாக நானும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ என்னென்னா வர வர இவங்களுக்கு உதவி செய்யறது தினந்தோறும் வர்ற மாதிரி என்னுடைய நண்பர்கள், நம்ம அண்ணா சாமுவேல் அண்ணன் மாதிரி உள்ள நண்பர்கள் எல்லாரும் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் உங்களுக்கு
முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். குறிப்பாக கொரோனா காலகட்டங்களில் ரொம்ப உதவி பண்ணோம். அப்புறம் வெள்ளம் நம்ம ஊரில் இந்த ஊரில் எல்லாமே வெள்ளம் வந்துட்டுங்க. வெள்ளம் வந்து வீடு எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆமாம், அவங்களெல்லாம் நம்ம பக்கத்தில் ஸ்கூலில் தங்க வச்சு அப்போ அவங்க கூட 3 நாட்கள் அவங்க கூட நான் இருந்தேன். 3-4 நாட்கள் நான் வீட்டுக்கே போகலை. அவங்க கூட இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யும்போது தான் நம்மளோட நரிக்குறவ காலனியில் இருக்காங்க, இவங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக வெளியே கொண்டு போனோம். நிறைய விஐபிகளுக்கெல்லாம் அப்புறம் தான் நம்ம மேலே உள்ள பார்வை திரும்பி அடிக்கடி இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க நான் உங்களுக்கு செய்கிற உதவினால நம்ம சாமியில் நம்ம ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை சார்பாக எனக்கு கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அண்ணா வந்து ஒரு சிறந்த சமூக சேவகர் அப்படின்னு சொல்லி பாளையங்கோட்டை வச்சு எனக்கு நம்ம ஜங்ஷன் ஆர்எஸ் ஹோட்டல் வச்சு எனக்கு ஒரு விருது கொடுத்து என்னை கௌரவம் பண்ணாங்க. அப்போ அந்த அண்ணன்ட்ட நான் சொன்னேன், அந்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு அண்ணன் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணுறோம். நாங்கள் எங்களுடைய கிளப் சார்பாக அவங்களுக்கு தேவையான பேகு, புக்ஸு, ஸ்வீட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். அது ஒரு தனி நிகழ்ச்சியாகவே நடத்தி நல்லா கிராண்டாக பண்ணி நாங்கள் அவங்க நேரில் வந்து பார்க்க வரோம் அப்படின்னு அங்கே வச்சு சொன்னாங்க. நான் தான் அண்ணனை அதுக்கடுத்து ஞாபகப்படுத்தாமல் விட்டுட்டேன். நேற்று அண்ணன்ட்ட சொன்னேன், நம்ம நாளைக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு. அண்ணன் உடனே ஒத்துன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணனோட இந்த ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டையில் உள்ள பயணங்கள் மற்றும் அரசியல் ரீதியான பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தர நாங்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய விக்ரம் அண்ணன் ஒரு வார்த்தை அவங்கள வாழ்த்து பேசுகிறேங்க. சார், நம்மளுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு படிப்பறிவு சொல்லிக் கொடுக்கறதுல சாருக்கு நன்றி. வணக்கம் சார். அடுத்ததாக நம்முடைய ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டையின் தலைவர் அன்பண்ணன் சாமுவேல் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் கடவுளுடைய பெரிதான கிருபையால் இன்று உங்களை சந்திப்பதில் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை சார்பாக உங்களை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்க வந்திருக்கிறோம். கண்டிப்பாக இன்னும் வருங்காலத்தில் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் எனக்கு ரேஸ் நியூஸ் டேவிட் அண்ணன் கிட்டத்தட்ட 4 வருஷமாக நல்ல பழக்கம் உண்டு அண்ணன். அதாவது செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து நியூஸ் பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம சப்போஸ் வெளியே எங்கே நிற்கோம்னா செல்ல வாட்ஸ்அப்பை பார்த்தாலே அண்ணன் செய்தி, அதாவது உடனே சுட ஒரு நிமிஷத்தில் வந்து தமிழ்நாட்டில் எந்த செய்தினாலும் சரி, இந்தியானாலும் சரி, கிரிக்கெட்னாலும் சரி, எதுனாலும் உடனே அவருடைய வாட்ஸ்அப்பில் வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் அதனுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க. நிறைய செய்திகளை உடனடியே போட்டு என்னுடைய பணியை நெல்லை மாவட்டத்தில் சிறப்பான வகையில் அனைத்து, அதாவது அரசியல்னாலும் சரி, ஆன்மீகனாலும் சரி, விளையாட்டுனாலும் சரி, தொழில்னாலும் சரி, எல்லாத்திலையும் என்னுடைய பங்கை வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்ட முகநூல் என்ற ஒரு குழு வைத்து சிறப்பான வகையில் ஃபேஸ்புக் அதில் டீமை ஆரம்பித்து நல்ல அவங்க செய்கிற திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவில் இருக்கிறது. அதே மாதிரி குறிப்பாக நான் சொல்லணும்னா அவங்க தாமிரபரணி ஆறு மாதத்தில் ஒரு வாட்டி வந்து ஆமாம் ஃபுல்லாக வந்து தாமிரபரணி ஆறை கிளீனிங், அதாவது அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வெரி குட், சூப்பர். கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது வந்து என்னன்னா அவங்க வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணுறதுக்கு குறிப்பாக வந்து அனைத்து, அதாவது அதில் வந்து பெரியவங்க சின்னவங்க அப்படிலாம் கிடையாது. நம்முடைய தாமிரபரணி, நம்முடைய ஆறு, அது நம்முடைய பெருமை, நெல்லைக்கு பெருமை என்று சொல்ல அந்த பெருமை வந்து உண்மையிலேயே ஒரு வரலாறு கண்டிப்பாக அமையும். அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு மாதம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அடுத்த வாட்டி நீங்களும் நம்முடைய நரிக்குற சமுதாய மக்களும் வந்து அதை கிளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க, சந்தோஷம். ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக நாங்களும் இதில் இணைந்து வரும் வாழ்க்கையில் கண்டிப்பாக தூய்மை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். நெல்லை மாவட்டத்தில் ஒரு மாபெரும் சிறப்பாக அது தாமிரபரணி நதி மீண்டும் மீட்டெடுக்க அனைவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை எங்கள் அனைத்து நிர்வாகிகளுடன் நாங்கள் சென்று நாங்கள் இந்த திட்டத்தில் உன்னத திட்டத்தில் நாங்கள் வந்து இதில் பயன்படுற நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் அண்ணனே சொன்னாங்க, இந்த மாதிரி நடுக்கு வரும் மக்களுக்கு நிறைய விஷயங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா அவங்களோட செய்திகளை பார்ப்பேன். வீடு இல்லாதவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக
ரீசெண்டாக நான் பார்த்தேன், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, லாஸ்ட்டாக ஒரு வீடு திறந்து வச்சாங்க. அதெல்லாம் ஒரு மாபெரும் ஒரு திட்டம். உண்மையிலேயே வந்து சின்ன வீடோ பெரிய வீடோ அது வாழ்க்கைக்கு மனிதனுக்கு தேவையானது வந்து நிலம், முக்கியமான தேவை வீடு, அப்புறம் உடை எல்லாம் தேவை. முக்கியமான திட்டம் வந்து வீடு. அதையும் வந்து சிறப்பான வகைகள் செய்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக அமையும். நாங்களும் ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை சார்பாக நான் இந்த ஏரியாலாம் பார்த்தேன். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வீடு இல்லாத வீடு, நானே ஒரு சிவில் இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம கிளப்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆமாம், அதே மாதிரி முகாம் ரைட்டு. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த். ஆமாம், உடம்புக்கு வந்து மனிதனுக்கு தேவையானது வந்து ஆரோக்கியம். அதுக்கும் எங்கிட்ட ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டில் வந்து டாக்டர்ஸ் டீம் இருக்காங்க, புகழ்பெற்ற டாக்டர்லாம் இருக்காங்க எங்களுடைய இதில். நம்ம அதுவும் ஒரு கேம்ப், மெடிக்கல் கேம்ப்பு கண்டிப்பாக மக்களுக்காக. அந்த மெடிக்கல் கேம்பில் காது, மூக்கு, தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அப்புறம் பெண்களுக்கு தேவையான விஷயங்களும் சரி, பல் மருத்துவம் சரி, மற்ற அனைத்து மருத்துவமும் கண்டிப்பாக ஒரு நாள் அண்ணன் இன்னும் டேட் கேட்டுக்கிறேன், சண்டே என்னைக்குனாலும் சரி, நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றதையும் நான் இந்த மத்தியில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இது வந்து ஸ்டார்டிங் தான், இது வந்து ஆரம்பம் தான். கண்டிப்பாக ஆரம்பத்தில் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு வந்து கல்வி முக்கியம். இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து வளரணும், மனிதனாக வரணும். அதாவது நம்மளுடைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள், அதாவது யாரும் படித்தால் முன்னேறலாம். இவங்க தான் முன்னேறணும், அவங்க தான் முன்னேறணும் அப்படி இல்லை, நீங்களும் முன்னேற முடியும். அரசு அதிகாரிகள் அவங்க உருவாக்கியிருக்காங்க. நீங்களும் வாழ்க்கையில் வளர, சின்ன பிள்ளைங்க நல்ல பெரிய உயர் பதவியில் வரணும். 2-3 வருஷம் முன்னாடி கலெக்டர்லாம் இங்கே வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க இடத்த. அவங்க அப்போ அந்த ஷில்பா மேடம் கலெக்டராக இருக்கும்போது அவங்க வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க காரில், அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஷில்பா மேடம் காரில், கலெக்டர் காரில் அந்த ஒரு மாணவியை வந்து காரில் ஏற்றிட்டு அவங்க ரவுண்ட், அதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன். அவங்க கலெக்டர் காரில் கூட்டு போய் பிள்ளைகள் வந்து உருவாக வேண்டும், படித்து முன்னேற வேண்டும் என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த கலெக்டர் பண்ணாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நீங்களும் அடுத்து வந்து உங்கள் பிள்ளைகள் வந்து அந்த அரசு வாகனத்தில் கண்டிப்பாக வந்து உலா வரணும். பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு நல்லதே, உங்கள் சமயம் மட்டும் இல்லை அனைத்து சமயம் வளர வேண்டும் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வழங்க வேண்டும். இப்போ வந்து இன்னைக்கு ஸ்கூல் பேக் ஃபுல்லாக கொடுப்போம், பென்சில், அந்த மாதிரி ஸ்வீட்ஸு எல்லாமே கொடுக்கும். சுகாதார பொருட்கள், சுகாதாரம் முக்கியம். எங்கள் ரோட்டியில் பொறுத்தவரை சுகாதாரம் முக்கியம். அதில் வந்து எங்களுடைய நிறுவன தயாரிப்பு பீனக்ஸ் கெமிக்கல், நாங்கள் பீனக்ஸ் கெமிக்கல் வச்சுருக்கோம். நிறுவன தயாரிப்பான கிருமி நாசினிகளை உங்களுக்கு கொடுப்போம். அதை யூஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் வாஷ் வின்ஸ்னு ஒரு திட்டம் இருக்குது ரோட்டரியில், அது நீங்கள் ஹேண்ட் வாஷ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல கைகளை கழுவி சாப்பிடுங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை நாங்கள் செய்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டானால எல்லாமே நான் சொல்ல, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த ஒவ்வொரு கேம்பாக மெடிக்கல் கேம்ப் நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம். அடுத்த அண்ணன் சொன்ன பல்வேறு நல்ல விஷயங்கள் நடத்தி திட்டங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறி அனைத்து வந்திருக்கும் என்னோட அனைத்து நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் சொன்ன உடனே இன்னைக்கு ஒரு நாள் தான், இன்னும் நிறைய பேர் நீங்கள் வரணும் தான். நீங்கள் சனிக்கிழமை எல்லாருக்கும் பேமெண்ட் எல்லாமே இருக்கிறனால எல்லாம் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம டீமில். அதனால் வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள், சொல்லப்போனால் வந்திருக்கும் என்னுடைய செயலாளர் பொறுப்பு அண்ணன் ஆர்டிஓ முத்துமாரி அண்ணன் அவர்களுக்கும், வந்திருக்கும் அண்ணன் ஃபயர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் வாட்டர் சரணன் அவர்களுக்கும், அண்ணன் எல்இடி மாரிப்பன் அவர்களுக்கும், முக்கியமாக நம்முடைய வீடியோ புகழ் அண்ணன் ராமலிங்கன் அவர்களுக்கும், நம்முடைய ரேஸ் நியூஸ் அண்ணன் டேவிட் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பார்த்தோம்னா பேட்டையில் உள்ள நரிக்குறவர் காலனி மக்களுக்கு, அதுவும் குழந்தைகள் முதல் அனைவரும் மிக சிறப்பாக இருக்கும் வகையில் வந்து ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை சார்பில் மிக அற்புதமான திட்டங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த திட்டங்கள் குறித்து நம்மளுடைய, அதாவது ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டையினுடைய தலைவர் சாமுவேல் நம்மிடம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இந்த திட்டங்கள் குறித்தும் இந்த மாணவிகளுக்கு என்னென்ன செய்தார்கள், அடுக்கடுக்கான திட்டங்களை வரிசையாக கொடுத்துறாங்க. உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயமா இருந்தது. ரோட்டரினாலே அது பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தக்கூடியதுங்கிறத நிரூபிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நம்முடைய தலைவர், அதாவது ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை தலைவர் சாமுவேல் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்போம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை சார்பாக இன்று நெல்லை பேட்டையில் உள்ள நரிக்குறவ சமுதாயத்தினுடைய மக்களுக்கு, அங்கு படிக்கும் முக்கியமாக மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி உபகரணங்கள் நாங்கள் இன்றைக்கி வழங்கியிருக்கிறோம். அதாவது நம்முடைய ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை சொல்லுவாங்க, ரோட்டரியினுடைய சப்போர்ட் சொல்லக்கூடிய எஜுகேஷனுக்கு வந்து முக்கியத்துவம் தரணும். அதன் அடிப்படையில் இன்று வந்து அங்கே படிக்கும் பிள்ளைகளுக்கு இலவசமான பென்சில், அவங்களுக்கு உண்டான இலவச ஸ்கூல் பேக் மற்றும் சிறு குழந்தைகளுக்கு ஸ்வீட்ஸ், அப்புறம் எங்களுடைய சுகாதார பொருட்கள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து சிறப்பான வகையில்
ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை சங்க நிர்வாகிகள் அனைவருடன் வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து உண்மையிலே வந்து எனக்கு ஒரு மனநிறைவான ஒரு நிகழ்ச்சி இன்று. இதை வந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து எங்களுக்கு ஆயத்தம் கொடுத்த நம்முடைய ரேஸ் நியூஸ் அண்ணன் டேவிட் அவர்களுக்கும் என் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல விஷயங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை சார்பாக இந்த ஏரியாவில் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் அடுத்து வரும் காலங்களில் மெடிக்கல் கேம்ப், அது வந்து கண்டிப்பாக இந்த சமுதாய மக்களுக்கு மெடிக்கல் கேம்ப் எங்களுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை சார்பாக கண்டிப்பாக நடத்தப்படும், வரக்கூடிய நாளுக்கு நடத்தப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல விஷயங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்படுத்துவதற்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான நம்முடைய ரோட்டரி திட்டம் விங்ஸ் ஹேண்ட் வாஷ், அது நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். ஹேண்ட் வாஷ் எப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணும்னு சொல்லி, ஏன்னா அனைவரும் அங்கங்கே போய்கிட்டு இருந்து வருவாங்க. அதனால் சாப்பாடுக்கு கண்டிப்பாக தேவையான ஒன்று, அது சாப்பிட்ற உணவுக்கு முன் நம்மளுடைய கைகளை வந்து நம்மளுடைய திரவியத்தை வைத்து கழுவி சாப்பிடும் பொழுது சுகாதாரமும் வரும், எந்த நோய் தொற்றும் நம்மளுடைய மனிதனுடைய உடலுக்கு செல்லாது, அது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்த ஒரு திட்டமான பிள்ளைங்களுக்கு வந்து இலவசமாக பேக்ஸ், பென்சில், ஸ்வீட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சப்போர்ட் ஹெல்த்துன்னு சொல்கிற மாதிரி சுகாதார பொருட்கள் என்னுடைய சார்பிலும் கிளீனஸ் கெமிக்கல் என்னோட நிறுவனத்தின் சார்பிலும் இன்று இது சுகாதார பொருட்கள், கிருமி நாசினி, ப்ளீச்சிங் பவுடர் போன்ற சுகாதார பொருட்களும் நாங்கள் இன்று வழங்கியிருக்கிறோம். சுகாதாரமாக இந்த ஏரியா இருக்கணும், அதுதான் மெயின். அதற்கு அடிப்படையில் ரோட்டரி சப்போர்ட் என்வரன்மெண்ட் என்ற தலைமையில் நாங்கள் அந்த சுகாதார பொருட்கள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். வருங்கால ஆளுநர் மரியாதைக்குரிய ரொட்டேரியன் காந்தி சார் அவருடைய சப்போர்ட் டு என்வரன்மெண்ட் என்ற அடிப்படையில் பிளாஸ்டிக் அவேர்னஸ் அந்த ரோட்டரி பையை வந்து இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். இதை வந்து இன்னும் விரிவுபடுத்த வகையில் உழவர் சந்தை மற்றும் பஸ் ஸ்டாப் மற்றும் மளிகை கடைகள் அனைத்துக்கும் மார்க்கெட் போன்ற இடத்துலையும் நாங்கள் இந்த பிளாஸ்டிக் அவேர்னஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அடுத்த திட்டங்களை நாங்கள் தீட்டிருக்கிறோம். முதலாக இன்று நரிக்குற மக்களுக்கு இந்த பிளாஸ்டிக் அவேர்னஸை விழிப்புணர்வு வகையில் இந்த பை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ரோட்டரி மாவட்டம் 3212 சார்பில் வந்து மாவட்ட ஆளுநர் மீரான் கான் சலீம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் திட்டத்தை வந்து மிக சிறப்பான முறையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அது வந்து மாவட்டத்தில் வந்து பல்வேறு சங்கங்கள் வந்து இதில் ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருவதை நாம் காண முடிகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைக்கி ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய சப்போர்ட் எஜுகேஷன், சப்போர்ட் என்வரன்மெண்ட், சப்போர்ட் மெடிக்கல் ஆகிய 3 திட்டங்களையும் மிக சிறப்பான முறையில் செய்திருக்கிறாங்க என்றே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை இன்று இந்த நரிக்குறவர் காலனியில் 3 திட்டங்களையும் மிக சிறப்பான முறையில் செய்துள்ளார்கள். இது மாவட்டத்திற்கே பெருமை என்று சொல்லலாம். தொடர்ந்து பல்வேறு சங்கங்கள் இதுபோன்ற பணிகளை செய்து வருகிறது. அடுத்து வரும் ரோட்டோ நியூஸில் இந்த பற்றிய செய்திகளை நாம் அறிந்து கொள்ளும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராமலிங்கம்.